நேற்று இல்லாத மாற்றம். சிறுகதை. எப்போதும் வீட்டில் கலகலப்பாக சுத்திக் கொண்டிருப்பவள் மானசி. அவளுடன் இருக்கும்போது அவளுடைய குதூகலம் அடுத்தவர்களையும் தொற்றிக்கொள்ளும். ஆனால் இன்றைய அவளது நடவடிக்கைகளை பார்க்கும்போது அவளது குடும்பத்தினருக்கு ஆச்சரியமாக இருந்தது. வீட்டிற்கு வெளியே எப்போதுமே மானசி ஒரு அமைதியான பெண் என்று பெயர் வாங்கியவள். ஆனால் வீட்டுக்குள்ளே குறும்புக்கார செல்ல பெண்ணாக வலம் வருபவள். ஆனால் இன்று அவளது நடவடிக்கைகள் தலை கீழாக மாறி இருந்தது. அவளது பொருட்களை வேறு யாராவது எடுத்து பயன்படுத்தினால் அவளுக்கு சுத்தமாக பிடிக்காது. எதிர் வீட்டு சுட்டி பெண் தனுஸ்ரீ மானசியின் துப்பட்டாவை எடுத்து தன் உடல் முழுவதும் சுத்தி கொண்டு நிற்கிறாள். வழக்கமாக அவள் அவ்வாறு செய்யும் பொழுது மானசி அவளை துரத்தி பிடித்து செல்லமாக அடித்து தன் துப்பட்டாவை பிடுங்கிக் கொள்வாள். ஆனால் இன்று அதே துப்பட்டாவை எடுத்து அந்த குட்டி பெண்ணுக்கு புடவையாக அணிவித்து, இந்த ஸ்டைல் உனக்கு நல்லா இருக்கு குட்டிமா என்று பாசமழை பொழிகிறாள். மானசி அக்கா, உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா என்று கேட்ட தனுஸ்ரீயை பார்த்து சோகம் இழையோட ஒரு புன்னகை பூக்கிறாள். அவளுக்கே அவளது நடவடிக்கைகள் புதிதாகத்தான் தெரிகிறது. ஏண்டி எப்ப பார்த்தாலும் தலையை விரிச்சு போட்டுக்கிட்டே சுத்திக்கிட்டு கிடக்க என்று கேட்கும் பாட்டியை பார்த்து, நீங்க ஏன் பாட்டி எப்ப பார்த்தாலும் கொண்டை போட்டுக்கிட்டே சுத்திட்டு இருக்கீங்க? இப்படி என்கிட்ட வந்து உட்காருங்க, உங்களுக்கு ஒரு ட்ரெண்டி ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுறேன் என்று கூறி வம்பிழுப்பாள். அம்மாடி, உன் கோணங்கியை எல்லாம் நீயே வச்சுக்கடி என்று கூறிவிட்டு பாட்டிதான் தன் முடிவிலிருந்து பின்வாங்கி அவளிடமிருந்து தன் தலைமுடியை காப்பாற்றி பத்திரப்படுத்தி கொள்ள போராட வேண்டியதாக இருக்கும். இல்லாவிட்டால் உன்னை 20 வயசு பொண்ணு மாதிரி காட்டுறேன் பாரு பாட்டி என்று கூறி பாட்டியின் முடியை பிடித்து சிறிது சிறிதாக சீவி இழுத்து முறுக்கி பின் குத்தி முன்னால் கொஞ்சம் வஃப் வைத்து கிளிப் குத்தி பின்பகுதி முடியில் பிரெஞ்சு பிளாட் ஸ்டைல் செய்து பாட்டியை கண்ணாடி முன் கொண்டு வந்து நிறுத்தி விடுவாள். வெட்கப்பட்டு கைகளால் முகத்தை மறைத்து கொள்ளும் பாட்டியை பார்த்து ரசிப்பாள். அது மட்டுமல்லாமல், உண்மையிலேயே உனக்கு என் மேல அன்பு இருந்தா பாட்டி, இன்னைக்கு முழுக்க நீ இந்த ஹேர் ஸ்டைலில் தான் இருக்கணும் என்று பிளாக்மெயில் செய்து அன்பு கட்டளை இட்டு விடுவாள். ஐயோ, இவ இப்படி பண்றாளே, இன்னைக்கு வீட்டுக்கு விருந்தாடி யாரும் வந்துடக்கூடாது ஆண்டவனே, வந்தா என் நிலைமை என்ன ஆகிறது என்று பாட்டி சாமியிடம் வேண்டிக் கொண்டிருப்பாள். ஆனால் அன்று எதிர்பாராத விதமாக பாட்டியின் தம்பி மகன் வந்துவிட்டான். வீட்டிற்குள் நுழைந்த அவன் தனது வயதான அத்தையை ட்ரெண்டிங் ஹேர் ஸ்டைலில் பார்த்து திகைத்து நின்றான். ஒரு கணம் திகைத்த அவன், அத்தை அழகா சூப்பரா இருக்கீங்க பாருங்க என்று சிரித்து கொண்டே கூறிவிட்டான். பாட்டிக்கு வெட்கமும் கோபமும் கலந்து வந்தது. இனி நீ எக்கடோ போடி, உன் தலைமுடியை பிச்சுக்கிட்டு வேணா நில்லு, நான் கேட்கவே மாட்டேன் போடி என்று பாட்டி கூறிவிட்டார். ஆனால் இன்று மானசி பாட்டியிடம் எண்ணெய் வைத்து தலைவாரி கொண்டிருக்கிறாள். பின்பு பாட்டியின் மடியில் முகம் புதைத்து படுத்திருக்கிறாள். என்ன ஆச்சு மானசி என்று கேட்கும் பாட்டியிடம் ஒன்றும் இல்லை என்று கூறி செல்கிறாள். வீட்டில் எப்போதும் மானசியும் அவள் தம்பி யோகேஷும் எதிரும் புதிரும் தான். மானசி இட்டலி என்றால் யோகேஷுக்கு தோசை, மானசிக்கு சாம்பார் சாதம் என்றால் யோகேஷுக்கு தயிர் சாதம். வழக்கமாக இப்படி எல்லாவற்றிலும் ஏட்டிக்கு போட்டிதான். ஆனால் இன்று அப்பாவுடன் கடைக்கு சென்ற மானசி, அப்பா தம்பிக்கு பிடிச்ச பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கே வாங்கி கொடுங்க என்று கேட்டு வாங்கி அப்பாவையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்திவிட்டாள். பிளாக் ஃபாரஸ்டுடன் வந்த மானசியை பார்த்து தான் காண்பது கனவா நினைவா என்று அவளது தம்பி யோகேஷ் ஆச்சரியத்தில் திகைத்தான். எப்போதும் ஒரு நொடியில் சாமி கும்பிட்டு முடித்துவிடும் மானசி இன்று 15 நிமிடமாக பூஜை அறையை விட்டு வெளியே வரவில்லை. என்ன ஆச்சு மானசிக்கு? அவள் ஏன் இப்படி இருக்கா? இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. அம்மா தாயே, மகமாயி, பரமேஸ்வரி, என் பேத்தியை காப்பாத்துமா என்று பாட்டி புலம்ப ஆரம்பித்து விட்டார். அவ முந்திக்காக நல்லதான் இருக்கா, வயசு ஏற ஏற நல்ல புத்தி வருது, சந்தோஷப்பட வேண்டியதானமா என்று அவரது எண்ணத்தை கூறினார் தந்தை. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த யோகேஷ், எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கே என்று கூறினான். அவன் சிஐடி மூளை வேலை செய்ய ஆரம்பித்தது. அவன் தந்தையிடமிருந்து போனை வாங்கி வாட்ஸ்அப் பகுதிக்குள் சென்றான். அதில் மானசியின் குரூப்பில் நடந்த உரையாடல்களை பார்த்தான்.
கடைசியாக தேஜாவிடமிருந்து வந்த மெசேஜ் மானசியின் மாற்றத்துக்கு காரணம் என்பதை அறிந்தான். அந்த செய்தியை வீட்டில் உள்ளவர் அனைவரும் கேட்கும்படி உரக்க படித்தான். அச்செய்தியை கேட்டு அவளது குடும்பத்தினர் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. அட மானசி கண்ணா, இதா விஷயமா, இங்கே வா என்று அவளை அழைத்து தன் அருகில் அமர்த்தி கொண்டார் பாட்டி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போர்டு எக்ஸாம் ரிசல்ட் நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க என்று கூறியிருந்தாள் மானசியின் தோழி தேஜஸ்வினி. பாட்டி பேச ஆரம்பித்தார். அம்மாடி, நீ உன் நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி இருக்க. உன்னால் ஆன முயற்சியை நல்லபடியாக செஞ்சிருக்க. நம்ம கடமையை நாம் செய்கிறோம், அதற்கான பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீ என்ன மார்க் வாங்கினாலும் என்னோட செல்ல பேத்தி தான், அதில் மாற்றம் ஏதும் இல்லை. எல்லா குழந்தைங்களுக்குமே நல்ல எதிர்காலம் இருக்குது. மார்க்குக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. பெற்றவங்களும் மற்றவங்களும் அதை சரியாக புரிஞ்சுக்கிறதே இல்லை. அதே நேரத்தில் உழைப்புக்கும் முயற்சிக்கும் பலன் உண்டு. உன் உழைப்புக்கான பலன் நிச்சயம் உனக்கு கிடைக்கும். நல்லபடியாக போய் தூங்கு. நாளைய விடியல் நிச்சயம் உனக்கு நல்லபடியாக இருக்கும் என்று பாட்டி கூறினார். எங்கிருந்தோ காற்றில் தவழ்ந்து வந்த மணியோசை பாட்டியின் சொற்களை ஆமோதித்தது. இந்த மாதிரி நல்ல கதைகளுக்கும் நேர்மறை சிந்தனைகளுக்கும் நல்ல தகவல்களுக்கும் தமிழ்நகை சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.